அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஅ்திகாஃப் இருப்பது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது பள்ளிவாசலில் அல்லாஹ்விற்காக வேண்டி தங்கி இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வணக்கத்துக்கு பேர் இஅ்திகாஃப். அதனால் இப்போ நாம் முதல்ல பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம். இஅ்திகாஃப் என்பது ரமலான் மாதத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா மாதங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் நாம் இஅ்திகாஃப் என்கிற அமலை செய்ய முடியும். ஆனால் ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறது நமக்கு கூடுதலாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு செய்து காட்டி ஒரு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறாங்க. அதுபோல் இத்தனை நாட்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் மார்க்கத்தில் இல்லை. அவரவர் வசதிக்கு ஏற்ப எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நாள் கூட இஅ்திகாஃப் இருக்கலாம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நான் ஒரு நாள் காபத்துல்லாவில் இஅ்திகாஃப் இருக்கிறதா நியத்து பண்ணியிருந்தேன், அதை நான் நிறைவேற்றட்டுமா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்த நபிமொழிகளில் ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஆனால் ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அது வேறு நோக்கத்துக்காக வேண்டி கூடுதலாக அடிஷ்னலாக இன்னொரு நோக்கத்திற்காக வேண்டி நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழிபாடு, பள்ளியில் தங்கிய வழிபாடு தான் ரமலான்லேயும் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் அதில் லைலத்துல் கத்ர் இரவை அடைதல் என்கிற ஒரு நோக்கமும் அதற்குள்ளே இருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு தகுதியான அளவிற்குரிய நாட்களை நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. உதாரணமாக கடைசி 10 நாட்கள் நாம் முழுமையாக லைலத்துல் கத்ரை தேடி ரமலானில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் தேடுவது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. அதாவது லைலத்துல் கத்ரை சொல்கிறாங்க. பிறகு நபி அவர்கள் 2வது 10 நாளும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்போ 2வது 10 நாள் முடிவிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி சொன்னாங்க, நீங்கள் தேடுவது அடுத்து பின்வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ தான் நபி அவர்கள் நமக்கு அறிவுரை சொன்னாங்க, லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் கடைசி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்னொரு அறிவிப்பில் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால் லைலத்துல் கத்ரையும் நாம் தேட வேண்டிய நோக்கத்தில் இந்த இஅ்திகாஃப் இருக்கிற காரணத்தினால ரமலானில் இஅ்திகாஃப் இருக்கிறவர்கள் முழுமையாக 10 நாட்கள் இருப்பது சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆண்கள் மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்கணும் என்கிற கட்டாயமும் இல்லை, பெண்களும் இஅ்திகாஃப் இருக்கலாம். நபியவர்களுடைய காலத்திலையும் பெண்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுவும் பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும். ஏன்னா சில பகுதிகளில் கேள்விப்படுறோம், பெண்கள் வீட்டிலேயே இஅ்திகாஃப் இருக்கிறதாக. வீட்டில் இருக்கிற அமல்களுக்கு பேர் இஅ்திகாஃப் அல்ல, பள்ளிவாசலில் தங்கித்தான் அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் கூடுதலான சில விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். 1. 2வதாக ஆண்கள் அதிகம் புழங்குகிற இடமாக பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய தனிமை, பிரைவேசி உறுதி செய்யப்படணும். அவர்களுடைய இருப்பின் காரணமாக ஏனைய ஆண்களுக்கு தேவையில்லாத குழப்பம் ஏற்படுகிற வகையில், கவனம் திசை திரும்புகிற வகையில் எந்த ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இவற்றை கவனத்தில் கொண்டு தான் பெண்களுடைய இஅ்திகாஃப் பள்ளிவாசலில் அனுமதிக்கப்பட வேண்டும். பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய துணைவர்களோடு, கணவர்களோடு இஅ்திகாஃப் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது பள்ளிவாசலில் வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே அதுவும் கூடுதலாக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிபந்தனையாகும். ரமலானில் இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு ஆரம்ப நேரமும் முடிவு நேரமும் இருக்கிறது. என்னென்னா லைலத்துல் கத்ர் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிற காரணத்தினால லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது கடைசி 10 நாட்கள். அப்போ அந்த 10 நாட்களில் எந்த ஒரு நாளும் விடுபட்டு விடாத வகையில் நம்முடைய வருகையும் நாம் இங்கிருந்து புறப்படுறதும் அமைந்திருக்க வேண்டும். நபியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 20வது நாள் காலையில் சுபுவுக்கு பிறகு இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துக்கு நபியவர்கள் வந்துடுவாங்க. அப்படின்னா 20வது பகலின் முடிவில் 21 ஆரம்பிக்குது மக்ரிபில். அப்போ அதிலிருந்து லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிற அந்த ஒற்றைப்படை இரவுகள் ஆரம்பமாகிடுது. அதனால் அதுக்கு முன்பேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற்பாட்டோடு 20ஆம் நாள் காலையில் சுபஹ் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு இஅ்திகாஃபுக்காக வேண்டி வந்துடுவாங்க.
பிறகு 10 நாள் முழுமையாக நபி அவர்கள் இஅ்திகாஃபில் கழித்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை தென்பட்ட செய்தி கிடச்சிருச்சுன்னா அடுத்த மாதம் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம லைலத்துல் கத்ர் இஅ்திகாஃபை எதிர்பார்த்தல் என்பது அங்கே இல்லாமல் போயிடுது. ரமலானே முடிஞ்சிருதில்ல. அப்போ நபி அவர்கள் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்ட செய்தி 29வது நாள் இரவில் கிடைச்சதுன்னா கிடைச்ச உடனே முடிச்சுட்டு வெளியே புறப்பட்டுருவாங்க. இல்லைன்னா 30வது நாள் பூர்த்தி செய்யப்படுகிறதா 30வது நாள் ரமலானை பூர்த்தி செய்துவிட்டு ஷவ்வாலுடைய முதல் நாள் மகரிப் ஆரம்பமான உடனே நபி அவர்கள் இஅ்திகாஃபை நிறைவு செய்து விடுவார்கள். இஅ்திகாஃபில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குகிற தனிப்பட்ட வழிபாடுகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எதுவெல்லாம் இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் நன்மை தரக்கூடிய காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றில் நாம் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். முதன்மையாக தொழுகை, கடமையான தொழுகைகளை நாம் நிறைவேற்றிடுவோம். அதற்கு பிறகு உபரியான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இது ஆகச்சிறந்த அமல்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. அடுத்து திருமறை குர்ஆனோடு உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதிகம் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ரமலானும் திருமறை குர்ஆனும் இரண்டரை பிரிக்க முடியாதது. இஅ்திகாஃபிலே அந்த இபாதத்தை நாம் மேற்கொள்வது ஆகச்சிறந்த நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய நினைவுதான் இதில் பிரதானம். அல்லாஹும் திருமறை குர்ஆனில் அதிகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரே இபாதத்து அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். எனவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற தருணங்களெல்லாம் நேரங்களிலெல்லாம் வெறுமனே சும்மா அமர்ந்து கொண்டிருக்காமல் இயன்றவரை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பன போன்ற அல்லாஹ்வின் பெயர்களோடு கூடிய அல்லாஹ்வை துதிக்கிற, அல்லாஹ்வை புகழுகிற, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய திக்ருகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல வழிபாடுகளிலே ஆகச்சிறந்த வழிபாடு என்று நபிகளாரால் சொல்லப்பட்டது பிரார்த்தனை. அத்துஆவு ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது, அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள். ஏன்னா நம்முடைய ஒட்டுமொத்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்துகிற, நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி எனக்கு ஒன்றுமே இல்லை நீ தான் ரப்பே என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக துஆ இருக்கிற காரணத்தினால நாம் இயன்றவரை அதிகமான நேரம் துஆ செய்ய வேண்டும். படிக்கப்படுகிற வேதமாக திருக்குர்ஆன் இருப்பதை போல பார்க்கப்படுகிற வேதமாக அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கிறது. நான் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் அதை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தியுங்க. வானங்களை, பூமியை, மரங்களை, மனிதர்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திப்பதன் வழியாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வின் ஆற்றலை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த இஅ்திகாஃபிலே நாம் அதிகமாக தருணம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆழ்ந்த சிந்தனைக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு, ஒரு மரம் என்று எடுத்தால் அந்த மரத்தை எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான், எங்கிருந்து அதை வளர்க்கிறான், எப்படி அதற்கு உணவளிக்கிறான், எப்படி அவைகள் நமக்கு பயனளிக்கின்ற விதமாக அதை ஆக்கி தந்திருக்கிறான் என்று மரத்தை சிந்தித்தல் என்பது மரம் எப்படி இருக்கிறது என்பதல்ல, மரத்தை எப்படி இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்பதை சிந்தித்து அல்லாஹ்வை உணர்வதற்கு இந்த இஅ்திகாஃபை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனிமையில் என்னென்ன நற்காரியங்களை செய்ய முடியுமோ எல்லா நற்காரியங்களையும் செய்ய வேண்டியதான். கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அமல்களை தவிர்த்து கொண்டு, அந்த செயல்களை தவிர்த்து கொண்டு ஒரு நல்ல பணி, உதாரணமாக பள்ளியிலே இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்கவுங்க அந்த வேலைகளை செய்வாங்க. ஆனாலும் இஅ்திகாஃப் இருக்கிற நாம் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தலாம். ஏன்னா பள்ளியை சுத்தப்படுத்துவதும் ஒரு நன்மையான காரியம் தானே. அங்கே இருக்கிற நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாக அதை இது மாதிரி வேறு என்னென்னவெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இஅ்திகாஃபில் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இதுவரைக்கும் நாம் சொன்ன அதனுடைய நோக்கத்தை சீர்குலைக்கிற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. நோக்கம் என்று நாம் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பள்ளிவாசலிலேயே தங்கி இருந்து வழிபாடுகளில் ஈடுபடுறது. இந்த 3 தான் இந்த இஅ்திகாஃபினுடைய பிரதான அம்சங்கள். இந்த 3க்கும் இடைஞ்சல் தரக்கூடிய, இதை சீர்குலைக்கக்கூடிய எந்த செயல்களும் இருக்கக்கூடாது. உதாரணமாக பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றது. பள்ளிவாசல் தான் இஅ்திகாஃபுக்கான இடம். பள்ளிவாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனால் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சில விதி விலக்குகள் இருக்கிறது. அவசிய தேவையின் நிமித்தம், உதாரணமாக பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், மலஜலம் கழிக்க போகிறோம், அந்த மாதிரி அவசிய தேவைகள். சில பேருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, யாருமே கொண்டு வந்து சகர நேரத்தில் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெளியில் போய் தான் சாப்பிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு தேவை, தண்ணீர் தேவை, அத்தியாவசிய தேவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாம் வெளியே போகிறத குற்றம் சொல்ல முடியாது. அது அல்லாமல்
வேறு தேவைகளுக்காக, உலகியல் அவசிய காரணங்களுக்காக, நம்முடைய தொழில் துறைகளுக்காக, அல்லது வீட்டில் உறவினர்கள் வந்துட்டாங்கன்றதுக்காக, ஒரு நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, நன்மையான காரியம் தானே நோயாளி விசாரிக்க போகிறது, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஜனாசாவை பார்க்குறது அது நன்மையான காரியம் தானே என்று சொல்லி பள்ளிவாசலை விட்டு எந்த காரணத்திற்காகவே வெளியே போகக்கூடாது. எதை செய்யாவிட்டால் நாம் ஏத்திகாஃப் இருக்க இயலாதோ அந்த மாதிரி காரியங்களுக்காக வேண்டி நாம் வெளியே செல்லலாம். மற்றபடி நன்மை என்ற காரணத்தை சொல்லி கூட நாம் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது. நம்ம பள்ளிவாசலில் ஓய்வாகத்தான் இருக்கிறோம் அப்படின்ற காரணத்திற்காக வேண்டி நம்முடைய சுய தேவைகளை, நம்முடைய தொழில்துறை சார்ந்த விஷயங்களை, அதையெல்லாம் பள்ளிவாசலுக்குள் உள்ளே தான் இருக்கிறேன், நான் வெளியே போகலை, ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் முழுசாக உலக தொடர்பை குறைத்து கொண்டு இறைவனின் தொடர்பின்பால் நெருங்குவதற்காகத்தான் ஏத்திகாஃப் என்று சொல்லி ஒரு தனிமையில் வந்து அமர்ந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் உள்ளே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்தோம்னா அப்போ எந்த வகையிலையும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கலை. நேற்றைக்கு எப்படி இருந்தனோ, ஏத்திகாஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனிச்சனோ, அதை வேறு வடிவத்தில் இன்றைக்கி தான் தொலைபேசி எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துருச்சு. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே கடைக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு ஆர்டர் போடுறது, பொருட்களை விற்று முடிக்கிறது, நீங்கள் போய் அங்கே பாருங்கள், அவங்க போய் இங்கே பாருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலைகளையும் செய்வது, இந்த மாதிரி தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, வியாபாரம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை, அது ஹராம் இல்லை. ஆனால் ஏத்திகாஃபுடைய நேரத்தில் அதை செய்யலாமான்னு சொல்லி சொன்னால் அது அதனுடைய நோக்கத்தை சிதைத்து விடும். எனவே அந்த மாதிரி எந்த காரியங்களையும் ஈடுபடக்கூடாது. அதுபோல் மொபைல் உபயோகப்படுத்துறது, மொபைல் என்பது இன்றைக்கி உலகத்தையே சுருக்கி நம்முடைய உள்ளங்கைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இருந்த இடத்துல இருந்து நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், நன்மையானதையும் பார்க்கலாம், தீமையானதையும் பார்க்கலாம் என்கிற அளவிற்கு இது நம்முடைய கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இப்போ நாம் ஏத்திகாஃப் இருக்கிற தருணத்தில் 100% எது நன்மை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறதோ, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படிப்பது, ஏன்னா குர்ஆன் மொபைலில் படிக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மொழிபெயர்ப்புகளை படிப்பது, அது குறித்த ஒரு விளக்கங்களை கேட்டறிவது, இந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடமில்லாத இறைவனின்பால் நெருக்கி தரக்கூடிய ஒரு காரியத்திற்காக இந்த மொபைலை பயன்படுத்துவது அது மார்க்கத்தில் பிழையானதல்ல. ஆனால் அதை தாண்டி நன்மை என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு, மற்றதுக்கு, வேறு தேவைகளுக்கு, இது வரைக்கும் யார்கிட்டையெல்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தோமோ அவங்களையெல்லாம் காண்டாக்ட் பண்ணி பேசி வச்சுக்குவோம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அப்படின்னு பேசி வச்சுக்கிறது, எந்த காரியங்களையும் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. அதே மாதிரி இதை ஒரு சந்திப்பு கூடமாகவும் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் ஓய்வில் இங்கே உட்காந்துருக்குறோம், மற்ற எந்த வேலையும் இல்லைப்பா, பேச வேண்டிய ஆளுகள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வரவழைச்சு பேசக்கூடாது. அதனால தான் பல இடங்களில் கொஞ்சம் தனிமையாக அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஏற்பாடுகளை கூட செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படி செய்து கொண்டு தனிமைக்கு அது அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை செய்து கொண்டாவது நாம் தனிமையில் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏத்திகாஃப்ங்கிறது மார்க்கத்தில் ஒரு சிறந்த அமல்களில் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தேவைகளுக்காக நேர்ச்சை செய்கிறதாக இருந்தால், நாம் எப்படி நான் நோன்பு வைக்கிறேன், தர்மம் பண்ணுறேன் என்றெல்லாம் நேர்ச்சை செய்வோமோ, அதுபோல் ஏத்திகாஃப் இருக்கிறதாகவும் நாம் நேர்ச்சை செய்யலாம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அவ்வாறு நம்ம நேர்ச்சை செஞ்சால் மற்ற நேர்ச்சைகளை நிறைவேற்றுவது எவ்வளவு கட்டாயமானதோ, ஃபர்லானதோ, அதுபோல் இதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயமான ஒன்றா போயிடும். அதை ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சுட்டு அதை நிறைவேற்றாமல் மூத்தாயிட்டார்னா அவருடைய வாரிசுகளாவது அதை நிறைவேற்ற வேண்டிய அல்லாஹ்விற்கான கடனாக அது மாறிவிடும். நேர்ச்சை செய்து ஏத்திகாஃப் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுவும் பள்ளிவாசலில் தான் இருக்கணும். ஏன்னா சில பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம், தர்காக்களுக்கு நேர்ச்சை செய்து தர்காக்களில் போய் ஏத்திகாஃப் 10 நாட்களுக்கு வசனத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஏத்திகாஃப் இருக்கிற மக்களை நாம் பார்க்குறோம். அது மார்க்கத்தில் பாவமான தப்பான காரியம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹ் அல்லாத யாருக்கும் எந்த நோக்கத்திற்கும் எந்த தேவையின் பொழுதும் நாம் செய்து விடக்கூடாது.